ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மோஷன் சென்சார் ஸ்விட்ச். இந்த சுவிட்ச் வந்து இந்த மாதிரி வீட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ஒரு ரூமுக்குள்ளே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சென்ஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த டைப் சுவிட்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் சேனலில் நிறைய ஹோம் ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லைனப்பில் இன்றைக்கி இந்த சுவிட்சை பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த சுவிட்ச் வர்ற பாக்ஸ். இது பேர் PIR டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுவோன்னா, உங்களோட நீங்கள் இந்த டிவைஸோட விசிபிலிட்டியில் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மோஷன் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸை இது வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுதான் இந்த சுவிட்சோட ஒர்க்கு. ஸோ இது வந்து 180 டிகிரி வரைக்கும் கவரேஜில் ஏதாவது மோஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைட்டை வந்து ஆன். ஸோ இதான் அந்த சுவிட்ச் வர்ற பாக்ஸ். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி ஒரு வெல்கம் கார்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க இந்த சென்சாரை வந்து நம்ம வாலில் மவுண்ட் பண்ணதுக்கு. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல். ஸோ இதில் தான் நம்ம இந்த யூசர் மேனுவலை நான் காட்டுறேன். இதில் தான் ஒயரிங் டயக்ராம்ஸ் அண்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நானே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு யூசர் மேனுவல் பார்க்கணுன்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் இதுதான் இந்த சென்சார். ஸோ இந்த சென்சார் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இதோட ஹெட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பொசிஷனுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த பொசிஷனுக்கு இதை ரொட்டேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸி ஃபினிஷில் இருக்கிறதுல தான் வந்து சென்சார் இருக்குது. இது 2 டைப் ஆஃப் சென்சார்ஸ் உள்ளே இருக்கும். ஒன்று வந்து உங்கள் மோஷனை டிடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து டே அண்ட் நைட்டை டிடெக்ட் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கும் வந்து மேலேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் 2 அட்ஜஸ்டர் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து டைம், இன்னொன்று லக்ஸ்னு இருக்கும். ஸோ டைம் வந்து இந்த சுவிட்சு ட்ரிகர் ஆனதுலேருந்து எவ்வளோ நேரத்தில் திரும்ப அது ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்கான சுவிட்சு. இன்னொன்று வந்து லக்ஸுன்றது வந்து எவ்வளோ இலுமினேஷனில் இந்த லைட் வந்து ஆன் ஆகணும் அப்படின்றதுக்கானது. ஸோ இதை வந்து நீங்கள் மூன் சைடு வச்சிட்டிங்கன்னா நைட் மட்டும்தான் ஆன் ஆகும். சன் சைடு வச்சிங்கன்னா டே லைட்லேயும் இது ஆன் ஆகும். அந்த மாதிரி இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இது உள்ள கீழே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்த 2 ஸ்க்ரூவை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ண உடனே கீழே அந்த பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஒயர்ஸ் இருக்கும். அவங்களே இதுக்கு கனெக்டர்ஸ் அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணால் போதும். இதை வந்து செட் பண்ணிடலாம். அந்த லைன்ஸ் என்னென்னன்றதை நான் அந்த யூசர் மேனுவலில் இப்போ காட்டுறேன். ஸோ யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக ஒரு பேஜ் 3 பேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வோல்டேஜ் கெப்பாசிட்டி என்னென்ன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதை எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஆங்கிளில் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் டயக்ராம்ஸ் இருக்குது. அண்ட் இதை எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பேஜில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த லைனில் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் லைனில் வந்து நம்ம டேரெக்ட் சுவிட்சிலேருந்து வர அவுட்புட் கொடுப்போம். அண்டு சென்ட்ரல் லைனில் வந்து எர்த் லைன் கொடுக்கணும். லாஸ்ட் வந்து அவுட்புட். ஸோ அதுபடி நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பல்ப் ஹோல்டர் அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பல்பை மாட்டி இப்போ இதை எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பவர் ஆன் பண்ணோன்னா பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த டிவைஸ்க்கு வந்து லைன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அப்புறம் 8 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் முன்னாடி ஏதாவது அசைஞ்சிச்சுன்னா உடனே இந்த லைட்டை வந்து இது ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ நான் டைம் வந்து அதில் வந்து லீஸ்ட்டில் வச்சுருக்கிறதுனால 8 to 10 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை இப்போ என் வீட்டில் நான் மாட்டிட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ என்னோடய கிச்சனில் நான் இந்த மாதிரி சுவிட்ச் போர்ட் பக்கத்தில் இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த டியூப் லைட்டுக்கு தான் நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ
இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் வந்து அந்த லூமினஸ் லெவலில் வந்து 3 சைட் 0 வச்சுருக்கிறதுனால இப்போ வெளியில் பிரைட்னஸ் இருக்கிறதுனால இந்த லைட் வந்து ஆன் ஆகாது. இதே நான் இந்த சென்சார் இப்படி கவர் பண்ணேன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் ஆன் ஆகிடுச்சு. அண்டு திரும்ப லைட் பட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நான் கையை எடுத்தோன்னா வெளிச்சம் பட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு வந்து ஒரு எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கும். யாராவது இருந்தால் மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஆகும், இல்லாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். பகலில் இந்த லைட் வேலையும் செய்யாது. ஸோ நம்ம இதை வந்து சுவிட்ச் போடணுமோ எதுவுமே இதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைம் அண்டு வந்து LUXன்னு இருக்குது இல்லையா. இந்த LUXை வந்து நம்ம வந்து அந்த சன் லோகோ இருக்குது அந்த சைடில் வச்சிட்டோம்னா பகலில் கூட லைட் எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த சன் இருக்கிற சைடுக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இது டே டைமுக்கு நான் இப்போ ரொட்டேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி இருக்கிறதுனால அந்த மோஷனை சென்ஸ் பண்ணி இந்த லைட் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதே நான் இப்போ வெளியில் வந்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ஆன் ஆகிருக்கு. இந்த டைமரை கனெக்ட் பண்ணி லைட் வந்து டைமரை வச்சு லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் திரும்ப இப்போ உள்ளே போகிறேன், என்னை சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். அண்ட் அது கீழே இருக்கிற டைமர் வச்சு நீங்கள் வந்து இது எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்றத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போய்ட்டு உடனே வந்துடுவீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைமரை வந்து 0ல் வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சே வந்து இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும். ஸோ நான் இந்த இதை வந்து லக்ஸ் அந்த சுவிட்சை வந்து லூமினஸ் சுவிட்சை வந்து 0க்கே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா பகலில் இது எனக்கு லைட் தேவையில்லை, அதனால் 0ல் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பகலில் வந்து அந்த லைட் எரியாது. அண்ட் இதை வந்து உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நீங்கள் போயிட்டு வர்ற பாத் வந்து அந்த டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பொசிஷனில் இருந்துச்சுன்னா இது நல்லா சென்ஸ் பண்ணும். இப்போ பகல் டைம் நான் அதை 0ல் வச்சதுனால கை வச்சோன்னா லைட் எரியுது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்ஸில் இது வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் இது யாருக்காக யூஸ் ஆகும்னா, அது வீட்டில் கூடோன் இல்லை கேரேஜ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம். ஸோ யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும், வெளியில் போனாலும் லைட் ஆஃப் ஆகிடும். இதை வந்து மற்றபடி நீங்கள் அலாரம் பர்பஸ்க்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட்டில் ஒரு அலாரம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி உங்கள் கேரேஜில் இதை செட் பண்ணிட்டீங்கன்னா யாராவது உள்ளே போனாங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், see you on next. Bye.